Hi students, welcome to Always Be a Topper. 12th Commerceல Unit 6 Chapter 17th பார்க்க போகிறோம். Chapter 17th Rights, Duties and Responsibilities of Consumers கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர். ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்னா கன்சியூமரோட உரிமைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். The modern marketing concept recognizes the fact that the consumer is the pivotal point around which the entire business moves. அதாவது வியாபார சூழல் அதாவது நவீன சந்தைகள் கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நுகர்வோர் ஒரு முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறார். சரிங்களா? அதோட நவீன சந்தைகள் கருத்தும் இதை தான் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. சரிங்களாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு இது அதோட எப்போதுமே நுகர்வோரை சுற்றிய வியாபார சூழல் இருக்கும். ஓகே, satisfaction of consumers wants and needs is stated to be the prime and supreme objective of your business. அதாவது பார்த்தோம்னா எப்போதுமே நுகர்வோரின் தேவை மற்றும் விருப்பங்கள் குறித்தான திருப்தி வியாபாரத்தின் முதன்மையான மற்றும் தலையாய நோக்கமாக இருந்து வருகிறது. சரிங்களா? ஓகே, அடுத்து But in reality, consumer feels he is supplied with adulterated stuff at a price far above the cost price. அதாவது பார்த்தோன்னா ப்ரைஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதாவது உண்மையில் நுகர்வோர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா வியாபாரிகள் ரொம்ப லோ குவாலிட்டி அதாவது தரமற்ற பொருட்களை அடக்க விலையை விட அதிக விலைக்கு அதாவது உண்மையான ப்ரைஸை விட அதிகமான விலைக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன யார் ஃபீல் பண்ணுறா? கன்சியூமர் ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? In order to protect their own interest, consumers must educate themselves about their rights. அதனால் அவங்க இது மாதிரி நம்ம அதிக விலைக்கு கொடுத்து வாங்குறோமோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறனால நுகர்வோரின் அதாவது கன்சியூமரோட விருப்பங்கள் மற்றும் தேவைகளை ரொம்ப நம்ம என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். பாதுகாக்க வேண்டுமெனில் அவைகளை அவர்களுக்கான உரிமைகளை உணர வைப்பது மட்டுமே ஒரு சிறந்த வழியாகும். எப்போதுமே அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கன்சியூமருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ரைட் இஸ் interpreted as the right to have information about the quality, potency, quantity, purity, price and standard of goods or services. அதாவது பார்த்தோம்னா ஒரு கன்சியூமரோட ரைட்ஸ் என்னென்னா அதோட எப்படி விளக்கம் சொல்லுவாங்கன்னா தரத்தின் மீதான பொருட்கள் பற்றிய தகவல் அதாவது இன்ஃபர்மேஷன், குவாலிட்டி, பொட்டன்சி, குவான்டிட்டி, பியூரிட்டி, ப்ரைஸ் அதாவது தகவல், இயல்பு, அளவு, தூய்மை, விலை, பொருட்கள் மற்றும் சேவை இதன் மூலம் தர அளவு ஆகியவை இது எல்லாமே ரொம்ப கன்சியூமர் ரைட் அதாவது இன்டர்பிரட்டடாக இருக்குது. சரிங்களா? அதோட வியாபாரத்தில் மோசடியான செயல்பாடுகள் இருந்ததுன்னா நுகர்வோர் அதாவது கன்சியூமர் அதுலேருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். சரிங்களா? The consumer is to be protected against any unfair practices of trade. அதாவது ட்ரேடுன்னு இருந்ததுன்னா நிறைய unfair practices இருக்கும். ஸோ அதுலேருந்து யாரை நம்ம பாதுகாக்கணும்னா கன்சியூமர். It is the mandatory for the consumer to know this rights. However, there are strong and clear laws in India to define consumer rights. இந்தியாவில் consumer rightsக்கு நிறைய laws எல்லாம் இருக்குது. The most important law is the Consumer Protection Act. அதாவது Consumer Protection Act எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1986 அதாவது 1986. According to this law, everybody including individuals, a firm, a Hindu, undivided family and a company has the right towards the purchases of goods made by them. அதாவது 1986ல கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் உருவானது. இது யாராருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபராக இருக்கலாம், நிறுவனம், இந்து கூட்டு குடும்பம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, எ ஃபர்ம் அதாவது இண்டிவிஜுவல், எ ஃபர்ம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, சரிங்களா, இல்லைன்னா கம்பெனி, கூட்டு பங்கு நிறுவனம் ஆகியவற்றை உள்ளடக்கியது இச்சட்டத்தின் முக்கிய அம்சமாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அதோட என்னென்னா இப்போ முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி திரு ஜான் எஃப் கெனடி அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதாவது கன்சியூமருக்கு கன்சியூமர் ரைட்ஸுக்கு என்ன டெஃபினேஷன் பண்ணியிருக்காங்கன்னா த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் USA Mr. John F. Kennedy defined the basic consumer right as the right of safety, the right of to be the right to be informed அதாவது the right of safety, the right to be informed, the right to choose and right to be heard. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
இப்போ ஜான் எஃப் கெனடி இவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். சரிங்களா? அடிப்படையான நுகர்வோர் உரிமை என்பது பாதுகாப்பில் உரிமை, தகவல் பெறும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை மற்றும் கேட்கும் உரிமை. பார்த்துக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, த ரைட் ஆஃப் சேஃப்டி, சேஃப்டின்னா பாதுகாப்பு உரிமை. ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, தகவல் பெறும் உரிமை. ரைட் டு பி இன்ஃபார்ம்டு தகவல் பெறும் உரிமை. த ரைட் டு சூஸ், அதாவது தேர்ந்தெடுக்கும் உரிமை. ரைட் டு பி ஹர்ட்னா என்னன்னா கேட்கும் உரிமை. இது எல்லாமே வந்து ஒரு கன்சியூமருக்கு இவ்வளோ ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? ஜான் எஃப் கெனடி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமரில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரைட் ஆஃப் சேஃப்டி. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரைட் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா உடல்நல பாதுகாப்பு உரிமை மற்றும் பாதுகாப்பிற்கான உரிமை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகேம்மா. There may be few products that are more likely to cause physically danger to consumers' health, lives and property. அதாவது பார்த்தோம்னா நிறைய பொருட்கள் வந்து தயாரிக்கும் போது நுகர்வோரின் உடல் நலம், அதாவது அவங்களோட உடல் நலம் வந்து அதோட சொத்துக்கள், வாழ்வாதாரம், இது மாதிரி வாழ்வு முறையான அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நிறைய ப்ராடக்ட் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சரிங்களா? தயாரிப்புகள் வந்து நுகர்வோரின் நலனுக்கு வந்து ரொம்ப டேஞ்சராக இருந்ததுன்னா, தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது they may contain potentially harmful substance which are dangerous from the consumer welfare point of viewல வந்து அவங்களுக்கு ரொம்ப கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம். the best examples, அதுக்கு என்னென்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, the best examples of this kinds of food additives, colors, emulsifiers, preservatives, இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது உணவு சேர்க்கைகள், நிறமிகள், அதாவது கலர்ஸ், உணவு பாதுகாப்பு ரசாயனங்கள், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாருங்கள், the health hazard which are likely to arise have to be eradicated or reduced altogether. இதில் வந்து என்னன்னு பாருங்க, உடல்நல கோளாறுகள் மற்றும் ஆரோக்கிய அபாயங்கள் எழும் வாய்ப்புகள் முற்றிலும் அளிக்கப்பட வேண்டும் அல்லது முற்றிலும் குறைக்கப்பட வேண்டும். இதை வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதை ஒன்று ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும், இல்லைன்னா அது வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, இன் கேஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம் அண்ட் ட்ரக்ஸ் போத் லைஃப் சேவிங் அண்ட் லைஃப் sustaining safety is to be guaranteed. இப்போ பாருங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் பொழுது உடல்நல குறைகள் மற்றும் ஆரோக்கிய அபாயங்கள் எழும் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இதை வந்து ரொம்ப நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். உணவுகள் மற்றும் மருந்துகள் நுகர்வோரின் உயிரை காப்பாற்றுவதாகவும் உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் எப்போதுமே இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா அது என்ன பண்ணிக்கலாம், நம்ம கன்சியூமர் வந்து அதை தட்டி கேட்குற உரிமை வந்து கன்சியூமருக்கு இருக்குது. ஓகே, one thing that is encouraging today is that recent legislation have shifted the responsibility for the production of such unsafe item onto the shoulders of sellers rather than on buyers. அதாவது பார்த்தோம்னா இன்றைய சூழலில் வந்து தற்போதைய நிறைய லாஸ், அதாவது சட்டங்கள் வந்து பாதுகாப்பில்லாத பொருட்களை வந்து தயாரிப்பதோ அல்லது சேல்ஸ் பண்ணுவதோ கூடாது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அதோட வந்து இன்றைய சூழலில் வந்து தற்போதைய சட்டங்கள் பாதுகாப்பில்லாத பொருட்களை தயாரிக்கிறதா இருக்கலாம், விற்பனை செய்வதாக இருக்கலாம். அதோட கடமை விற்பனையாளர்களுக்கும் மற்றும் உற்பத்தி செய்வர்களுக்கும் உள்ளது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தவறுதலான அகெயின்ஸ்டாக, அதாவது ஒரு மனிதருக்கு அவங்களுக்கு அன்சேஃபாக நம்ம வந்து என்ன லைக் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து நமக்கு கரெக்டாக கிடையாது அப்படின்னா நிறைய சட்டங்கள் வந்து இருக்குது. ஸோ இன்றைய சூழலில் தற்போதைய சட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா, பாதுகாப்பில்லாத பொருட்களை தயாரிப்பதோ அல்லது விற்பனை செய்வதோ கூடாது என்ற கடமை விற்பனையாளர்களுக்கும் மற்றும் உற்பத்தி செய்பவர்களுக்கும் உள்ளது. சரிங்களா? ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட் வந்து ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. ரைட் டு பி இன்ஃபார்ம்னா என்னது? தகவல் பெறும் உரிமை. கன்சியூமர் should be given all the relevant facts about the product so that the
can take intelligent decisions on purchasing the product. அதாவது பார்த்தோம்னா தகவல் பெறும் உரிமை, அதாவது ரைட் டு பி இன்ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தோம்னா பொருட்களை வந்து வாங்கும்போதும் சரி நுகர்வோர் அதாவது கன்சியூமர் வந்து அப்பொருட்களை பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் என்ன பண்ணணும், கேட்டு வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வாங்கிக்கணும். சரிங்களா? இந்த ப்ராடக்டை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன பண்ணிடணும், அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. Advertising and labeling on the package should provide objective information to buyer. அதாவது விளம்பரம் மற்றும் பெயரிடல், அதாவது பேக்கேஜிங், அட்வர்டைஸ்மெண்ட், இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இந்த செயல் மூலம் பொருட்களை பற்றிய விவரம் அதன் கட்டுமம் மீது தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். அதாவது வந்து அந்த ப்ராடக்ட் பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கட்டுமம் என்னது, பேக்கேஜ் மீது எப்படி இருக்கணும்னா, அதாவது அட்வர்டைசிங் அண்ட் லேபிளிங் ஆன் த பேக்கேஜ் ஷுட் ப்ரொவைட் அப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் டு பையருக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. This implies that manufacturer and the dealer are expected to disclose all the material facts relevant and relating to the product. அதாவது பார்த்தோம்னா இதன் உட்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பொருட்களை உற்பத்தி செய்பவரும் விநியோகம் செய்பவரும் வந்து பொருட்களை பற்றிய தகவல்களை முழுமையாக என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? கன்சியூமருக்கு கொடுக்கணும். சரிங்களா? அப்படி கன்சியூமருக்கு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், அவங்களால வந்து அந்த ப்ராடக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். சரிங்களா? அதோட the package should contain the full details about the name of the product, composition, the dosage, date of manufacturing, date of expiry, batch number, warnings, அதனோட ஆன்டிடோட் எக்ஸெட்ரா. அதாவது என்னென்னா இதன் மூலம் வந்து பொருட்களின் பெயர், அதனோட கலவை, அதோட மிக்ஸ், பயன்படுத்தும் அளவு, உற்பத்தி செய்த நாள், காலாவதியாகும் நாள், அதாவது மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்பைரிங் டேட், இது எல்லாமே வந்து அதில் இருக்கணும். அதோட தயாரிப்பு பிரிவு எண், எச்சரிக்கை, வார்னிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து அந்த பேக்கேஜில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? In addition, it should clarify as the name of the manufacturer, price with or without tax. அதோடு இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்களோட விலை, அதோட தயாரிப்பு பெயர், வரியுடன் அல்லது வரியில்லாத விலை ஆகியவையும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். சரிங்களா? ஓகேம்மா. Such information goes a long way towards saving the consumer against the possible deceit. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தேர்டு, ரைட் டு சூஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சூஸ்னால் என்னது சொல்லுவோம்? கன்சூமர் ரைட்ஸில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ரைட் டு சூஸ், அதாவது தேர்ந்தெடுக்கும் உரிமை. இப்போ consumer satisfaction is the ultimate aim of modern marketing and is the philosophy of marketing concept. அதாவது நவீன சந்தையின் தத்துவம் மற்றும் தலையாய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா கன்சூமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் செய்கிறது மட்டும்தான். சரிங்களா? The vice trader or dealer or manufacturer is one who maximizes his profit by maximizing the consumer satisfaction. அதாவது நுகர்வோரை வந்து, அதாவது கன்சியூமரை வந்து ரொம்ப ஹை லெவலில், உச்சபட்ச அளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது மூலம் ஒரு அறிவார்ந்த வியாபாரி அல்லது உற்பத்தியாளர் தன்னுடைய ப்ராஃபிட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? Okay. Consumer satisfaction can be increased by giving the consumer the widest choose. The term choose means offered the widest range of products in quality and brand varieties at reasonable prices. In short, consumers should have access to varieties of goods in term of color, quality, design, size, etc. அதாவது இப்போ தேர்வுனா என்னது? சூஸ். சரிங்களா? சூஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நிறைய வழிகளில் குவாலிட்டியாக இருக்கலாம், அதாவது தரம், வியாபார குறியீடு, நியாயமான விலை போன்றவற்றின் அடிப்படையில் பொருட்களை தேர்ந்தெடுப்பதும், அதாவது இதை இன்னும் இதாக சொல்லணும்னு பார்த்தோம்னா கன்சியூமர் பொருட்களை அதன் நிறம், தரம், வடிவமைப்பு மற்றும் அளவு ஆகியவற்றை கொண்டு விரும்பிய வழிகளில் தேர்ந்தெடுப்பதாகும். அதாவது என்னென்னா அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட எதாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், குவாலிட்டி, டிசைனு, குவான்டிட்டி, சைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து எந்த ஒரு விதமாக இருந்தாலும் அதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்சியூமருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ரைட் டு பி ஹர்ட்னா என்னென்னா
கேட்குறது, கேட்கும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கேட்கும் உரிமை அதாவது செவி மடுக்கும் உரிமை. சரிங்களா? Consumer have every right to ventilate and register his or her dissatisfaction, disagreements and get the complaints heard and அதாவது என்னன்னா ஒரு கன்சியூமர் வந்து அவங்களோட அதிருப்தி அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அதிருப்தி மற்றும் கருத்து வேறுபாடுகளை முழு மனதுடன் வெளிப்படுத்துவதும் மற்றும் பதிவு செய்வதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? வணிக நிறுவனங்கள் நுகர்வோரின் புகார்களாக இருக்கட்டும், குறைகள் அதாவது என்னன்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு கன்சியூமரோட என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் சுட் lend compensated year to complaints or grievances of கன்சியூமர்கிட்ட வந்து என்னென்ன அவங்களுக்கு வந்து பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு விதத்தில் அவங்களோட என்ன குறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் should have a separate department or wing or segment for addressing consumer grievances. அதாவது என்னென்னா எல்லா வணிக நிறுவனங்களுமே நுகர்வோரின் அதாவது கன்சியூமரோட குறைகளை வந்து கண்டறிய ஒரு தனியான துறை அல்லது பகுதி அல்லது பிரிவை ஏற்படுத்த வேண்டும். ஆல் செப்பரேட் டிபார்ட்மெண்ட், ஆல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் should have a separate department or wing or segment for addressing consumer grievances. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரைட் டு சீக் ரெட்ரஸல்னா என்ன? இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ போன டாப்பிக்கில் என்ன பார்த்தோம்? ரைட் டு பி ஹியர்ட் பார்த்தோம், அதாவது செவிமடுக்கும் உரிமை பார்த்தோம். அதற்கும் மேலான ஒரு விஷயம் தான் என்னென்னா ரைட் டு சீக் ரெட்ரஸல், அதாவது நிவாரணம் காணும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திஸ் ஸ்டெப் இஸ் ஒன் ஸ்டெப் ahead ஆஃப் த ப்ரீவியஸ் ரைட். இப்போ ஆல்ரெடி பார்த்ததுக்கும் ஒரு மேலான ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? த கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் protest are not just to be heard. அதாவது இந்த செயல் வந்து முந்தைய நடவடிக்கைகளுக்கு மேலே உள்ளது. அதாவது என்னன்னா புகார்களும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கேட்கப்பட வேண்டியவை அல்ல, ஆனால் பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு உரிய காலத்திற்குள் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு பாருங்க. அதாவது இது வந்து என்ன, the complaints and protests are not just to be heard, கேட்கறது மட்டும் கிடையாது, but the aggrieved party is to be granted compensation within a reasonable time period. இதான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரீசனபிள் டைம் பீரியட், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அவங்களுக்கு ரீசனபிளாக வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கணும், அதாவது ரெட்ரஸல் வந்து அவங்களுக்கு இது கிடைக்கணும். சரிங்களா? there should be prompt settlement of complaints and claims logged by the aggrieved customers. This will boost consumer confidence and help render justice to buyer. There should be fair and just settlement of deserving claims in a definite time frame. அதாவது என்னன்னா எந்த ஒரு நிவாரணம் கிடைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள கிடைச்சா வந்து என்னது ஒரு கன்சியூமரை வந்து என்ன பண்ண முடியும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இதிலே வந்து பார்த்தோம்னா நுகர்வோரின் புகார்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகள் வந்து உடனடியாக என்ன பண்ணணும்னா சரி செய்ய வேண்டும். அதோட குறைதீர்ப்பு செயலியினால் நுகர்வோர் நம்பிக்கை அதிகரிக்கும். இதனால வந்து அவங்களுக்கு என்னன்னா கன்சியூமரோட நம்பிக்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அதோட வாங்குபவர்களுக்கும் நியாயம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதாவது உண்மையான இதுக்கு வந்து நியாயமான உறுதியான தீர்வு கிடைக்குதா நிறைய நம்பிக்கை கன்சியூமருக்கு வந்து அந்த பொருட்கள் வாங்குறது சரி நம்ம வந்து இதில் ஃபால்ட்டாக வாங்கிட்டோம், இதனால நமக்கு இதாகிடுச்சு, உடனே நமக்கு நிவாரணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து உண்டாகும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? 6th ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். கன்சியூமர் எஜுகேஷனுங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சது, நுகர்வோர் கல்வி உரிமை. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The consumer has a right to acquire knowledge and stay well informed all through his life. அதாவது ஒரு கன்சியூமர் வந்து அவங்களோட லைஃப் லாங் முழுக்க வந்து என்ன இருக்கணும், தன்னுடைய உரிமையை பற்றி அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். சரிங்களா? He should be aware about his rights and the relief granted to him where a product or service falls
ஷார்ட் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது என்னன்னா, நுகர்வோர் தன்னுடைய பொருட்கள் மீதான எதிர்பார்ப்பில் குறைபாடுகள் இருந்ததுன்னா தனக்கான உரிமையை வந்து பயன்படுத்தி அதற்கான நிவாரணத்தை அவங்க வாங்குறதுல ஒரு மும்மரமா ஒரு முனைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து என்னன்னு பாருங்க. Many consumer organizations and some enlightened business are taking a proactive part in educating consumers in this respect. இது பாருங்க, நிறைய கன்சூமர் அதாவது ஆர்கனைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதோட இல்லாமல் சில சிறப்பு பெற்ற தொழில்கள் மற்றும் இந்த வகையில் நுகர்வோர் வந்து கல்வி வழங்கும் சார்பாக பங்கெடுக்கின்றன. சரிங்களா? அது என்னன்னா, பல நுகர்வோர் அமைப்புகள் மற்றும் சில சிறப்பு பெற்ற தொழில்கள் இந்த வகையில் நுகர்வோர் கல்வி வழங்குதல் சார்பாக பங்கெடுக்கின்றன. சரிங்களாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்சூமர் ரைட்ஸ் இன் இந்தியா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆன் 24th December 1986 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted the Consumer Protection Act. ஆல்ரெடி நம்ம பார்த்தது 1986 வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து உருவானது. இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? இதில் 3 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்குது. என்ஷூர் ரைட்ஸ் ஆஃப் கன்சூமர், ப்ரொவைட் ரெமெடிஸ் ஃபார் டிசைடட் கன்சூமர், செக் அன்ஃபேர் business practices and restrictive trade practices. This is unique law in the world. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதாக இருக்குது. என்னென்னா, இந்தியாவில் நுகர்வோரின் உரிமைகள். இப்போ இந்தியாவில் என்னென்ன நுகர்வோரின் உரிமைகள், அதாவது கன்சூமர் ரைட்ஸ் இன் இந்தியா. இது வந்து என்னென்னா 3 விதமாக சொல்லியிருக்கிறாங்க. நுகர்வோரின் உரிமைகளை உறுதிப்படுத்துதல், அதாவது என்ஷூர் ரைட்ஸ் ஆஃப் கன்சூமர், உறுதிப்படுத்துறது. அடுத்து பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குதல், ரெமடிஸ், ப்ரொவைட் ரெமடிஸ் ஃபார் டிசேவ்டு கன்சூமர், அவங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்குதல். தவறான வணிக நடவடிக்கைகளை பரிசோதித்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல், செக் அன்ஃபேர் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேடு ப்ராக்டிசஸ். இது எல்லாமே உலகத்தில் நுகர்வோருக்கான தனிப்பட்ட சட்டம் இதுதான். சரிங்களா? ஓகேம்மா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? 7th one, ரைட் டு குவாலிட்டி ஆஃப் லைஃப். ரைட் டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 7th பாயிண்ட்டு வாழ்க்கை தர உரிமை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. குவாலிட்டி of life refers to the perceived well-being people. அதாவது வாழ்வின் தரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சொசைட்டியில் மக்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும், நலமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு குறிக்கோளாக இருக்குது. சரிங்களா? அதோட in groups and individually and well-being of the environment in which this people live. Consumerism has been defined as an improved quality of life. It means that the environmental problems affect very life. அதாவது பார்த்தோம்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது வாழ்வின் தரம் அப்படின்னா ஒரு சொசைட்டியில் மக்கள் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும், நலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்வின் தரம், அதாவது ரைட்ஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, மக்கள் வாழும் சூழலில் தனிப்பட்ட மற்றும் நல்வாழ்வை குறிக்கிறது. அதாவது நுகர்வோரியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வாழ்க்கையின் மேம்பட்ட தரத்தை குறிக்கும். நுகர்வோரியல் கன்சூமரிசம்னா என்னது? லைஃபோட மேம்பட்ட தரத்தை குறிக்கிறது தான் என்னது? கன்சூமரிசம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா நுகர்வோரின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கின்ற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் மக்கள் வாழும் சூழலில் ஏற்பட்ட மாற்றங்களையும் குறிக்கும். சரிங்களா? ஓகே. இன்னொரு இதில் சொல்லணும்னு பார்த்தோம்னா, in other words, air pollution, water pollution, food pollution, noise pollution and relation pollution and legacies of ongoing industrializations take a heavy toll on the quality of the life of people and on the environment of the inhabitation. அதாவது இதை வந்து இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், அதாவது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இது மாதிரி வந்து உணவு மாசுபடுதல், ஒளி மாசுபடுதல், தொழில்மயமாக்கல், இது அதிகமான மக்கள் வேலைவாய்ப்பிற்கான, அதாவது நிறைய பேர் வந்து வேலைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. சரிங்களா? இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? உடனே வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா மக்களோட வாழ்க்கை தர உரிமையை வந்து இதெல்லாம் குறிக்குது. சரிங்களா? எப்போதும் மக்கள் வந்து நல்ல நிலைமையில இருக்கணும்னா அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட லைஃப் வந்து ஒரு குவாலிட்டியான ஒன்றா இருக்கணும். சரிங்களாம்மா?
It is where the social responsibility of business enterprises arise. There is nothing wrong in preceding the product output of the mankind, but the manufacturers have the safety dispose the inevitable sewage and fluent in such a way that it does not cause any damage to human or environment. நிறைய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் வந்து சமூக செலவுகள் வந்து நிறையா இருக்கும். அவர்களின் சமூக நலன்களை விட என்ன ஆகும், நிறைய செலவுகள் இருக்கும். செலவுகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்களா? இதற்கு மாற்றாக வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வகையான மாசுபாடும் சமூகத்தின் நலன்களை பாதிக்கின்ற வகையில் இருக்குது. சரிங்களா? ஓகே. அதோட வணிக நிறுவனங்கள் வந்து என்ன ஆகுது, மனித வர்க்கத்திற்கான சமூக பொறுப்புடன் உற்பத்தி மற்றும் வெளியீடு செய்ய வேண்டும். உற்பத்தியாளர்கள் தவிர்க்க முடியாத கழிவுகள் மற்றும் கழிவு நீரை வெளியேற்றும் பொழுது சுற்றுப்புற சூழல் மற்றும் மனிதர்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். அதாவது நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிற அளவு வந்து வெளியிடுறாங்க. அதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் வந்து என்னது, ரைட் டு குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கை தர உரிமை, நுகர்வோரோட வாழ்க்கை தர உரிமை. 8th பாயிண்ட் பாருங்க, ரைட் டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்னா என்ன, நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை. பாதுகாப்பு உரிமை அப்படி பார்த்தோம்னா, the consumer has a right to be aware of his rights and remedies available to him, redress and grievances through publicity in the mass media. அதாவது பார்த்தோம்னா, நுகர்வோர் அதாவது கன்சியூமர் வந்து தனது உரிமைகள் ரைட்ஸ் அண்ட் பரிவர்த்தனைகளுக்கு அவரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவரின் குறைகளை தீர்வு காண ஊடகத்தின் மூலம் விளம்பரப்படுத்த வேண்டும். சரிங்களா? ஓகே. Consumer has a right to be protected against goods and services which are hazardous to life and health. அதோட நுகர்வோர் தனது வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்திற்கு அபாயகரமான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு எதிராக பாதுகாத்து கொள்ள உரிமை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? ஃபார் இன்ஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் which are manufactured with substandard components or which do not conform to the safety norms might cause serious physical injury to the user. அதாவது பார்த்தோம்னா, தரக்குறைவான கூறுகளுடன் உற்பத்தி செய்யப்படும் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்காத நுண்ணலை கருவிகளை பயன்படுத்துவதால், நிறைய தரக்குறைவான இதை வந்து பயன்படுத்துறதுனால அதை பயன்படுத்தும் பயனாளிகள் என்ன ஆகுதுன்னா, கடுமையான ஒரு அவங்க ஹெல்த் ரீதியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதனால என்னன்னா, therefore consumer need to be educated that they should be electrical applicants with ISI mark which standard testimony to the quality and standard observed in the manufacturer. இதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ISI குறியீடு உள்ள மின்சார உபகரணங்களை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதனால வந்து உற்பத்தியாளர்கள் வந்து என்ன ஆகும், ISI குறியீடு இருக்கணும்னா அவங்க கண்டிப்பா குவாலிட்டியா கொடுத்து தான் ஆகணும். அவங்களும் வந்து என்ன உற்பத்தி பண்றவங்களும் தரமான பொருட்களை தயாரிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இப்போ 9th பாயிண்ட் பாருங்க, ரைட் டு பேசிக் நீட்ஸ். இந்த பேசிக் நீட்ஸ்னா அடிப்படை தேவைகளுக்கான உரிமை. இதுல வந்து எவ்ரி கன்சியூமர் has a right to get basic necessity of life such as food, clothing and water and right to pure and healthy environment. அதாவது அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, ரைட் டு பேசிக் நீட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கன்சியூமருமே அவங்களோட பேசிக் நீட் என்னன்னு பார்த்தோம்னா, உணவு, உடை, அதுக்கப்புறம் என்ன குடிநீர், அதாவது என்னன்னு பாருங்க, ஃபுட்டு, கிளாத்து, வாட்டர், இதுதான் அவங்களோட அடிப்படை வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவையா இருக்கு. சரிங்களா? ஓகே. It is the latest addition to Consumer Bill of Rights. Community life should be free from various modes of pollution. This will enhance the quality of human life. ஒரு அடிப்படை தேவைகளுக்கான உரிமை வந்து பேசிக் நீட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, உணவு, உடை, நீர், அதாவது இது வாட்டர்னு பார்த்தோம். சரிங்களா? அது வந்து ஆரோக்கியமான சூழலுக்கு அடிப்படையாக இருக்குது. சரிங்களா? இது புதிதாக சேர்க்கப்பட இதோட அடிஷ்னலாக என்ன செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நுகர்வோர் உரிமையும் இதை வந்து அடிஷ்னல் செய்திருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, மனித வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துவதற்காக.
சரிங்களா? இப்போ பாருங்க இதில் என்ன லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரைட் டு பேசிக் நீடாக வந்து என்னென்ன இருக்குது, ஃபுட்டு, கிளாத்து, வாட்டர் இருக்குது. இதோட எக்ஸ்ட்ரா என்ன ஒரு பாயிண்ட் சேர்த்துருக்குறாங்கன்னா, என்ன சேர்த்துருக்குறாங்க, ஒரு ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அதாவது மனித வாழ்க்கைக்கு தேவையான தரத்தை மேம்படுத்துறதுக்கு நுகர்வோரின் உரிமைகளையும் வந்து ஒரு அடிஷ்னலாக சேர்த்துருக்காங்க. ஓகேமா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா கன்சியூமரோட ரைட்ஸ் பார்த்துருக்கோம். ரைட்ஸ் வந்து மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ரைட்ஸ் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரைட் ஆஃப் சேஃப்டி. செகண்ட் பாயிண்ட் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. தேர்ட் பாயிண்ட் ரைட் டு சூஸ். ஃபோர்த் பாயிண்ட் ரைட் டு பி ஹர்டு. அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் ரைட் டு ஷீக் ரெட்ரஸல். சிக்ஸ்த் பாயிண்ட் right to consumer education. Seventh point right to quality of life. Eighth point right to consumer protection. Ninth point right to basic needs. இப்போ இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனோம்னா டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமரோட டியூட்டிஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.